சந்திரமுகி 2, இறைவன், சித்தா இந்த 3 படமுமே நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 3 படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3 படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, எந்த படத்துக்கு அதிக பட்ஜெட், அதுக்கேற்ற கலெக்ஷன் டே 1 கலெக்ஷன் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் மார்க் ஆண்டனி படத்தோட 14வது நாள் வசூல், அப்புறம் ஜவான் படத்தோட 22வது நாள் வசூல், இது ரெண்டத்தையுமே நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் சில படங்கள் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னைக்கு 18 இயர்ஸ் ஆஃப் கஜினி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சந்திரமுகி படத்தில் மேலே இருந்து மீன் தொட்டியை கீழே தள்ளி விட்டு பிரபு, அதாவது செந்தில் அப்படிங்கிற கேரக்டரை கொல்றதுக்காக ஜோதிகா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது நயன்தாரா மேலே பழி விழுந்துடும், அது லேட்டராக தெரிய வரும். ஸோ எல்லாமே நம்ம ரஜினி சாருக்கு எல்லாமே தெரியும் முன்னாடியே, அது லேட்டராக ரிவீல் ஆகும். அந்த சீனு தான் இது. ஸோ அது மீன் தொட்டி கீழே விழுவும் போது அதை தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நேற்று வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் விஜய் ராம்ராம், அப்புறம் சரத் சிவா, செல்லக்குமார், அப்புறம் ராஜா, கைப்புள்ள, இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட ஒரு ஒஸ்ட் சீக்வல், ஒரு பெஸ்ட்டு சீக்வல், அதாவது பார்ட் 2 திரைப்படங்கள். ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 படம் வந்திருக்கும், அதுக்கு பார்ட் 2 எடுத்திருப்பாங்க. அந்த பார்ட் 2லேயே ஒஸ்ட்டு பார்ட் 2 இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு படம். அப்புறம் இதில் பெஸ்ட்டு பார்ட் 2, இந்த பார்ட் 1ஓட இது பார்ட் 2 அடித்து தூக்கிட்டு தும்சம் பண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் என்ன போடுவீங்க, என்ன படம் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ப்ராக்கெட் போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே அடுத்து தான் இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். சா படத்தோட 10ஆம் பாகம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் தான் ரிலீஸு, இன்றைக்கி தான் வேர்ல்டு வைடு ரிலீஸு. இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் நேற்று 1,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வெளிநாட்டில் ப்ரிவ்யூ ஷோ போட்டிருக்காங்க, அதில் $2.2 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 18,25,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி, $13 மில்லியன் தான். ஸோ இந்த படம் ஆல்ரெடி நமக்கு கெஸ் பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய வசூலை எடுக்க போகுது. இந்த படம் ஒரு 20-25 மில்லியன் எடுத்தாலே படம் ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டை தான் பிடிக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து தான் ஃபக்ரே, அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஃபக்ரே 3 ஹிந்தியில் வந்திருக்கு. இந்தியா கலெக்ஷன் 10,41,00,000, வேர்ல்டு வைடு 12,44,00,000. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 40 கோடி. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அந்த ரிவ்யூ கூட நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக மலையாளமில் ஒரு படம், நம்ம மம்முட்டி அவர்களோட படம் கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிற படம் டே 1 கலெக்ஷன் கேரளாவில் 2,44,00,000, இந்தியா முழுக்க 2,68,00,000, ஓவர்சீஸில் 2,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 5,08,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி. இந்த படமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கடுத்து தான் ஸ்காண்டா அப்படிங்கிற படம், இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன். ஸோ ராம் போத்தினேனி நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான, எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு பக்கா தெலுங்கு கமர்ஷியல் ஃபில்மாக வந்திருக்கு. ராஜா இருக்கார்ல, நம்ம தமிழ் ஆக்டர் ராஜா, அவர்லாம் இறங்கி பயங்கரமாக பஞ்சு டைலாக் பேசுகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க படத்தில். ஸோ இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 12,48,00,000, தமிழ்நாட்டில் 14,00,000, கர்நாடகாவில் 77,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25,00,000, ஓவர்சீஸில் 1,96,00,000, வேர்ல்டு வைடு 15,60,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 75 கோடி. ஸோ அதுக்கடுத்ததான் ஜவான் படத்தோட டே 22 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 17,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 28,00,000, கர்நாடகாவில் 37,00,000, கேரளாவில் 2,00,000. டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 6,69,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் இந்த படம் 5,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 8,67,00,000 நேற்று 22வது நாள் வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் 46,73,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 53,03,00,000, கர்நாடகாவில் 54,26,00,000, கேரளாவில் 13,59,00,000, இந்தியா முழுக்க இந்த படம் 685,7,00,000
84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்டு தாண்டிடுச்சுன்னா இந்தியாவில் மட்டுமே 700 கோடி வசூல் பண்ண படமாக அமைய போகுது. அப்புறம் ஓவர்சீஸில் 350 கோடியை வந்து கடந்துடுச்சு. 350 கோடியே 99 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 1036 கோடியே 83 லட்சம். இந்த வீக்கெண்டில் வந்து அந்த பட்டான் படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்ததான் மார்க் ஆண்டனி படத்தோட டே 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 11 லட்சம், கர்நாடகாவில் 8 லட்சம், கேரளாவில் 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்சம், ஓவர்சீஸில் 31 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 75 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 57 கோடியே 18 லட்சம், அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 63 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 85 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 13 லட்சம், ஓவர்சீஸில் 16 கோடியே 31 லட்சம், 94 கோடியே 28 லட்சம் இந்த படம் வந்து வேர்ல்டு வைடை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படமாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் சித்தா. ஸோ சித்தா வந்து இந்த படமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் ரீசெண்டாக கர்நாடகாவில் போய் ப்ரொமோஷன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம், கன்னடிக அமைப்புகள்லாம் இவரை வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பணும்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது. இதுலேருந்து ஒன்று தான் தெரியுது, என்னடா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சினிமாவில் தான் இந்த ஒரு விஷயமே, மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து சினிமா தேட்டரில் தான் நம்ம எல்லாத்தையுமே கடந்து இது பண்ணுறோம். ஆனால் அதுலேயுமே வந்து நீ ஒரு தமிழ் நடிகர், அதனால் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிவராஜ்குமாரை ஒரு மாதம் கூட நம்ம கம்ப்ளீட்டாக முடியல, நம்ம தூக்கி வச்சு கொண்டாடி ஒரு மாதம் கூட கம்ப்ளீட்டாக முடியல. ஏன்னா சிவராஜ்குமாரை நம்ம இங்கே தூக்கி வச்சு கொண்டாடணுமா இல்லையா ஜெயிலர் படத்துக்கு? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இவர் ஒரு கன்னடிகா, இவரை வந்து நம்ம அப்படி பிரித்து நம்மளுக்கு அந்த எண்ணம் இல்லைங்கும் போது எல்லாருக்குமே இல்லைன்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அதுதான் தப்போன்னு ஒரு பக்கமும் தோணுச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒன்று கூடி வாழ்கிறது தான் இங்கே தமிழ் இனம், மொழி, அது இதுன்னு மதம், ஜாதி, இது எல்லாத்தையும் அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் சினிமா. ஸோ அப்படி தான் நான் சினிமாவை பார்க்குறேன், அப்படி தான் நம்ம சேனலை பார்க்குறேன், அந்த ரசிகர்களுமே பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. ஸோ சினிமா தான் இங்கே எல்லாருக்குமான யூனிவர்சல் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 57 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 1. கர்நாடகாவில் 6 லட்சம். ஸோ கர்நாடகாவில் சிக்கு அப்படிங்கிற கன்னடா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே வந்து 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 7 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 74 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ டே 1ங்கிறது ஓரளவுக்கு பெட்டராக தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த கலெக்ஷனோட செகண்ட் டே தேர்ட் டே அதிகமாக வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் இறைவன். இந்த படம் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்படி ஒரு படம் மிரட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பவ்வை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 3 கோடியே 48 லட்சம், டோட்டலாக இந்தியா முழுக்க 4 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸில் 75 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 80 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் சந்திரமுகி 2. ஸோ நானுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஓவராக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேனோ அப்படிங்கிறத நேற்று தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸு, ஃபேஸ்புக்கு, அது இதுன்னு எல்லா இடத்துலையுமே வந்து இறைவன் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. ஸோ அந்த படம் நல்லா இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே சந்திரமுகி 2க்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூ, ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க. ஃபேமிலி அப்படின்னு ஒன்று சொல்லும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருந்துருக்கணும். ஸோ நானுமே போய் பார்த்துட்டு ஒரு பெரிய பவ்வாயிட்டு வந்தேன். ஸோ இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நேற்று நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நம்பி நானும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக திட்டு தான் வாங்கினேன். உண்மையிலே எனக்கு இந்த படம் நல்லா இல்லை, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ நான் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறது அப்படி தான். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் ஒருத்தருக்கு 2 பேருக்கு பிடிக்காமல் போகலாம். எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படம் ஒருத்தர் 2 பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக இந்த படம் பிடிக்கலை. ஸோ ஆனால் அது இந்த கலெக்ஷன் வரதில் எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 5 கோடியே 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 88 லட்சம், கர்நாடகாவில் 60 லட்சம், கேரளாவில் 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம்,
ஓவர்சீஸில் 2,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 12,31,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1 கலெக்ஷன் ஒரு சூப்பரான வசூல். அதே மாதிரியே இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. இந்த படம் 70 கோடி வசூல் எடுத்தா இந்த படம் ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டை பிடிக்குது. ஸோ இந்த 3 படமே பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தெலுங்குல ஸ்காண்டான்னு வந்திருக்குல்ல, நம்ம ராம் போத்தினேனி நடித்தது, அந்த படத்துக்கு கூட பார்ட் 2 லீட்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அந்த படத்துக்குமே ஒரு பக்கம் கதறிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் 18 இயர்ஸ் ஆஃப் கஜினி. ஸோ கஜினி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளம். அதே மாதிரியே ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் திரைப்படத்தில் இதுவும் ஒன்று. சூர்யாவோட கெரியரை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் லேட்டராக இதை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அது வேறு லெவல் ஹிட். நியர்லி 200 crore அங்கே வந்து கலெக்ட் பண்ணிச்சு. அமெரிக்கானோட படம். ஸோ 2008 அந்த படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் ஹிட்டு. இந்த கஜினி அப்படிங்கிறது மியூசிக்கல்லையும் சரி, இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் சரி, எல்லாமே மிரட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 7,25,00,000. தமிழ்நாட்டில் 21,50,00,000, ஆந்திராவில் 15,75,00,000, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,25,00,000. இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஹிந்தி பெல்ட்டு, நார்த் இந்தியா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இந்த 4,25,00,000. அப்புறம் இந்தியா முழுக்க 41,50,00,000. வேர்ல்டு வைடு 48,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 26,35,00,000. ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து தான் நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தால ஒரு கேள்வி, அதுக்கு இப்போ வரேன். என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் பயங்கரமாக பார்த்து மிரண்டு போன ஒரு சீக்வல். ஸோ நான் வந்து ஒரு மோசமான சீக்வலில் நேற்று சந்திரமுகி 2 கூட நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அப்படியே போய் சந்திரமுகியை பார்த்த மாதிரியே இருந்தது. சந்திரமுகி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் இருந்ததோ அது அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த ஒஸ்ட்டில் நான் இதை கண்டிப்பாக சேர்த்தே ஆவேன். அதே மாதிரியே பெஸ்ட்டு சீக்வல் அப்படின்னா நான் கண்டிப்பாக 2.0 சொல்லுவேன். பெஸ்ட்டு தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீக்வல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீக்வல் இனிமேல் வருமா அப்படிங்கிறதே பெரிய டவுட்டு தான். அப்படிப்பட்ட ஒரு சீக்வல் என்னோட ஃபேவரட் சீக்வல் ஒன்று, அதாவது பெஸ்ட்டு சீக்வல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதோட ஒஸ்ட்டு சீக்வல்லையும் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் எந்த படம் 2 படத்தை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.